முதலமைச்சர் சொல்றாரு உள்ள இந்த சம்பவத்தை கரூர் விவகாரம் தொடர்பாக நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க திட்டமிட்டே நடந்திருக்கிறது ஒரு சந்தேகம் எழுப்புன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை. இது அரசியல் நான் ஏதாவது பேசுறேன்னா நடைபெற்ற சம்பவம். இதே முதலமைச்சர் சொல்றார், தமிழக உறவுன்னு சொல்றார். என்ன அந்த உணர்வோடு தான் நானும் பேசுறேன். இன்றைக்கு அவர் சொல்லும்போது முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்றார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவளாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அவள் நம்முடைய தமிழ். அந்த உணர்வோடு தான் நான் பேசுறேன், எங்கேயுமே அரசியல் பேசுறேன். இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் 27 நடக்குது, 27/9/2025 நடக்குது. நான் 28/9/2025 நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி ஆறு சொன்னேன். அப்போ பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன எந்த அரசியல் என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர் சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் தெரிவித்தேன். இன்று வரைக்கும் அரசியல். ஆனால் இன்றைய முதலமைச்சர் 0 ஓவரில் பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்துவிட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறார். ஏன் இந்த பயம், ஏன் இந்த பதட்டம்? அப்ப இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க, எந்த ஆட்சியா இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடும், அரசு அதுக்கு பதிலளிக்கணும். ஆனா இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து 56 விதியின் கீழ் பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சி முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா, ஆக இதில் ஏதோ இருப்பதாகத்தான் சந்தேகம் இருக்கின்றது. சபாநாயகர் அவ்வளவு பேசுறாரு, மற்ற எல்லாமே பேசும்போது என்ன டார்கெட் பண்ணி, ஏன்னா நீங்க பேச முதல்வர் பதிலளிப்பார் சொல்ல போது எதுக்காக உங்களையும் டார்கெட் பண்ணி பேசுறாங்க? அந்த தாவேக்காவோட கூட்டணி ஒண்ணு வந்துச்சு. இப்ப எதனால மத்த பேசக்கூடாம சபாநாயகர் எதுக்காக உங்களுக்கு பதட்டம்? ஏன்னா நீங்க சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விட்டாங்க. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க. பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணிக்கும் சொல்லிட்டாங்க. இதுலதான் பல பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் முழுமையா நான் சொல்லல. இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது செருப்பு விசுறாங்க, உடனே ஆம்புலன்ஸ் வருது, விளக்கு மின்சார விளக்கு அணைக்கப்படுகிறது, தடியடி பிரயோகம் செய்யறாங்க. இப்படி நடக்கின்றது. இந்த கூட்ட நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது. இதையெல்லாம் விசாரணையில் வரும். இந்த பயம் இருக்குது. இதை என்ன நான் முழுமையா நான் சொல்லல. அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் மூலமாக தெரிவிச்சா நல்லா இருக்கு. அதாவது இன்னொன்னு அவர் இதுக்கு அதுக்கு அவருக்கு வேற வழி இல்லையே, வேற இதைத்தானே சொல்லி ஆகணும். அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து ஏங்க நாங்க சப்போர்ட் எதுக்கும் பண்றோம். ஒரு இவரே தானே சொன்னாரு, எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல, தமிழக உறவுன்னு சொல்றாருல, இவர் சொன்னது நியாயம், நாங்க சொன்ன தப்பு. நாங்க அந்த உணர்வோடு தான் பேசுறோம்னு பதிவு வச்சிருக்கிறேன். ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கல. நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போது ஒரு 4-5 மாவட்டத்தில் கொடுத்தாங்க, மீது எந்த இடத்துலையுமே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. ஆனா இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் இழந்திருக்கிறாங்க. இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது. இதை மறைப்பதற்கு தான் நான் பேச ஒவ்வொரு அமைச்சரா எழுந்திருந்து இடையை மறிச்சு கருத்துக்கள் சொல்றாங்க. இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்க என்ன கேட்கிறோம்? நீ முழுமையா பாதுகாப்பு கொடுத்துக்கணும். இன்னைக்கு இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு வருகின்ற ஒரு மாவட்டத்துக்கு அதிக அளவு கூட்டம், ஏற்கனவே 4 மாவட்டத்தை கூட்டம் இருக்குது. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடைகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதெல்லாம் கேட்டா பதில்